கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, உங்கள் யாவருக்கும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் அன்பின் வாழ்த்துக்கள். இன்றைக்கும் வேதத்தின் தியானத்துக்காக நாம் எடுத்துக்கொள்ளப்பட்டதான திருமறை வசனம் யாக்கோபு 4ஆம் அதிகாரம் 10வது வசனம். வேதம் சொல்லுகிறது, கர்த்தருக்கு முன்பாக தாழ்மைப்படுங்கள், அப்பொழுது அவர் உங்களை உயர்த்துவார். எல்லா மனிதனையும் கர்த்தர் உயர்த்துகிற தேவன். யார் ஆண்டவரை நாடி வருகிறார்களோ, யார் ஆண்டவரை விசுவாசிக்கிறார்களோ, யார் ஆண்டவருடைய சமூகத்தில் தன்னை தாழ்த்துகிறார்களோ அவர்களை எல்லாம் கர்த்தர் உயர்த்துவார். பிரியமான தேவனுடைய பிள்ளைகளை, ஒவ்வொரு மனிதனுடைய வாழ்க்கையில பார்க்கும் பொழுது ஒவ்வொரு மனிதனும் விரும்புகிறது தன்னுடைய வாழ்க்கையில் ஒரு மேன்மையை, உயர்த்தப்பட வேண்டும், ஆசிர்வதிக்கப்பட வேண்டும், நல்ல நிலைமையில் இருக்க வேண்டும் என்பதுதான் ஒவ்வொரு மனிதனுடைய ஆசையாக இருக்கிறது, ஒவ்வொரு மனிதனுடைய கனவாக இருக்கிறது. அநேகர் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இடத்துல வரும் பொழுதும் ஆண்டவராகிய இயேசுவை தன் வாழ்க்கையில் சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டால் அவர் நம்மை ஆசிர்வதிப்பார், நம்மை உயர்த்துவார், நம்மை மேன்மைப்படுத்துவார் என்கிற நோக்கத்தோடு அநேகர் ஆண்டவரிடத்தில் வருகிறதை நாம் பார்க்க முடிகிறது. எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளை, ஆண்டவர் நம்மை ஆசிர்வதிக்கிறதற்கு அவர் எப்பொழுதும் ஆயத்தமாக இருக்கிறார். நம்மை உயர்த்துவதற்கு அவர் ஆயத்தமாக இருக்கிறார். ஆனால் ஒரு மனிதனை தேவன் உயர்த்த வேண்டுமானால் அந்த மனிதனிடத்தில் கர்த்தர் எதிர்பார்க்கிறது தாழ்மை எதிர்பார்க்கிறார். அவருக்கு முன்பாக நாம் தாழ்த்த வேண்டும், தாழ்மைப்பட வேண்டும், அப்பொழுது அவர் உங்களை உயர்த்துவார். எந்த மனிதன் தேவனுக்கு முன்பதாக தன்னை தாழ்த்துகிறார்களோ, ஆண்டவருடைய சமூகத்தில் நான் ஒன்றும் இல்லை என்று கர்த்தருடைய சமூகத்தில் தன்னை தாழ்த்தி வெறுமையாக்குகிறார்களோ அவர்களை கர்த்தர் உயர்த்துகிறார். என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, ஆவிக்குரிய வாழ்க்கையிலே, கிறிஸ்தவ வாழ்க்கையிலே, ஒரு தேவனுடைய பிள்ளையின் வாழ்க்கையிலே இருக்க வேண்டிய முக்கியமான ஒரு குணலட்சணம் தாழ்மை. தாழ்த்தப்படுகிற மனிதன்தான் உயர்த்தப்படுவான் என்று ஆண்டவர் தெளிவாக எழுதி வைத்திருக்கிறார். பிரியமானவர்களே, இன்றைக்கு உங்களை கர்த்தர் ஆசிர்வதிக்க ஆயத்தமாய் இருக்கிறார், உங்களை உயர்த்துவதற்கு அவர் ஆயத்தமாய் இருக்கிறார். ஆனால் நீங்கள் தேவ சமூகத்தில் உங்களை தாழ்த்த வேண்டும். ஒரு மனிதனுடைய பட்டம் படிப்பை கொண்டு போய் அல்லது ஒரு மனிதனுடைய மேன்மையை கொண்டு போய் இந்த உலக ஐஸ்வர்யத்தையும், இந்த உலகத்தை பதவியவும், பட்டத்தையும், படிப்பையும், இந்த உலகத்தின் மேன்மையும் ஒரு மனிதன் தேவனிடத்தில் கொண்டு சென்றால் அது செல்லாத காசாய் மாறிவிடும். எந்த மனிதன் தன்னை தாழ்த்தி குழந்தையை போல ஆண்டவருடைய சமூகத்தில், இயேசுவே நான் ஒன்றுமில்லை, நான் ஒன்றுமே கிடையாது உமக்கு முன்பாக என்று தன்னை தாழ்த்துகிறார்களோ அவர்களை கர்த்தர் உயர்த்துவார். பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, இன்றைக்கு அநேகர் ஆண்டவரை ஏற்றுக்கொள்ளுகிறார்கள், அநேகர் ஆண்டவர் சமூகத்தில் வருகிறார்கள். ஆனால் அவர்கள் உயர்த்தப்படுவது கிடையாது, மேன்மை அடைவது கிடையாது. எப்படி வந்தார்களோ அப்படியே இருக்கிறார்கள். இதற்கு காரணம் அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, அவர்களுடைய வாழ்க்கையில் ஒரு தாழ்மை இல்லாதபடியினால். தாழ்மை ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் இல்லாவிட்டால் அவன் எத்தனை வருடம் ஆண்டவரை தேடினாலும், எத்தனை வருடம் வேதத்தை வாசித்தாலும், எத்தனை வருடம் ஜெபித்தாலும், எத்தனை நாள் உபவாசித்தாலும் அந்த மனிதனுடைய வாழ்க்கையில் ஒரு உயர்வை பார்க்கவே முடியாது. இன்றைக்கு நீங்கள் உயர்த்தப்பட வேண்டுமா? உங்கள் வேலை செய்கிற இடத்துல கர்த்தர் உங்களை உயர்த்த வேண்டுமா? ஊழியத்தில் உங்களை உயர்த்த வேண்டுமா? உங்கள் குடும்பத்தில் உங்களை கர்த்தர் உயர்த்த வேண்டுமா? நீங்கள் செல்லுகிற இடங்கள்லாம் கர்த்தர் உங்களை உயர்த்த வேண்டுமா? உங்களை மேன்மைப்படுத்த வேண்டுமா? தேவ சமூகத்தில் உங்களை தாழ்த்துங்கள். தாழ்மையான ஒரு குணலட்சணங்கள் எப்பொழுதும் உங்கள் வாழ்க்கையில் இருக்கட்டும். எப்பொழுதும் தேவ சமூகத்தில் ஒரு தாழ்மையான சிந்தை அணிந்து கொள்ளுங்கள், ஒரு தாழ்மையை தரித்து கொள்ளுங்கள். நீங்கள் தாழ்த்த 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 தேவாதி தேவன் உங்களை உயர்த்தி கொண்டே போவார். ஆம், எனக்கு அன்பான தேவ பிள்ளைகளை, இன்றைக்கு கர்த்தர் உங்களை உயர்த்த அவர் உங்கள் அருகாமையில் வந்திருக்கிறார். ஆண்டவரே, என்னை உயர்த்தப்பட, நீர் என்னை உயர்த்துவதற்கு என் வாழ்க்கையில் எப்பொழுதும் இந்த தாழ்மை இருக்கட்டும் என்று நீங்கள் கேளுங்கள். நிச்சயம் உங்களை உயர்த்துவார். செபிப்போமா? எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, இந்த வார்த்தையை கேட்கிற உமது பிள்ளைகள் வாழ்க்கையில் நீர் ஒவ்வொருவரையும் உயர்த்துவீராக, ஒவ்வொருவரையும் ஆசிர்வதிப்பீராக, ஒவ்வொருவரையும் மேன்மைப்படுத்துவீராக. தாழ்மை என்கிற ஒரு குணலட்சணத்தை அவர்களுக்கு அருளி அவர்களை உன்னத நிலையிலே ஆசிர்வதித்து உயர்த்தும்.
எல்லாருக்கும் முன்பாக சாட்சியாய் நிறுத்தும். அப்படி செய்ய போகிறபடியினால் உமக்கு ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன், ஆமேன், ஆமேன். பிரியமானவர்களே, நம்முடைய ஜெபத்தை கர்த்தர் கேட்டிருக்கிறார். தொடர்ந்து தேவ சமூகத்தில் தாழ்மைக்காக ஜெபிங்கள். கர்த்தர் உங்களை உயர்த்தி கொண்டே போவார். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.